அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலந்தாழ்த்தாமை பத்தி திருக்குறள்ல ஒரு குறள், வள்ளுவ பேராசனோட ஒரு குறள் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, "நெடுநீர் மறவி மடித்துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன்." அ வெற்றியை நோக்கி போகக்கூடிய மனிதர்களுக்கு என்ன குணாதிசயங்கள் வேணும்? வெற்றி அடைவதற்கான அடிப்படை அம்சங்கள் என்ன? வெற்றியாளர்கள் எந்த வகையில முயற்சி செய்வாங்க? தோல்வியாளர்கள் எத்தகைய குணங்களோடு இருப்பாங்க? அப்படிங்கிறது ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுறார். அதில பார்த்தீங்கன்னா, நெடுநீர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை செய்வதற்கு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது. அதான் நெடுநீர். மறவி தேவையான நேரத்தில தேவையான விஷயங்கள மறந்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மடி சோம்பேறித்தனம். ஒரு செயல இன்னைக்கு செய்யணும்னா, அது இன்னைக்கு செஞ்சிருக்கணும். ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஒரு நேர மேலாண்மை இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம நான் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமா இருக்கிறது மடி. அப்புறம் துயில். காலம் கடந்து, நேரம் கடந்து தூங்குறது, நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது. இந்த மாரி தூக்கத்தை நாம மேலாண்மை பண்ணணுமே தவிர, தூக்கம் நம்மளை மேலாண்மை பண்ணக்கூடாது. அது அதனால கெட்டு போகக்கூடியவங்க விரும்பி ஏறக்கூடிய காமக்கலன், கப்பல். இந்த 4 விஷயங்கள் அப்படிங்கிறார். நெடுநீர், மறவி, மடி, துயில். எனவே வெற்றி அடைய நினைப்பவர்கள், வெற்றியை இலக்காக கொண்டவர்கள் இந்த 4 விஷயங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வெற்றியோட முதல் படியில இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள்.